திரு தியாக், இலங்கையினுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவு, அதிபர் தேர்தல் முடிவு ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு பெரும் வெற்றியை தான். பெரும்பான்மை கூட கிடைக்காது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது பெரும்பான்மைக்கும் கூடுதலான இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த முடிவு தமிழ் மக்களின் நம்பிக்கையையும் சேர்ந்து அவர் நடைமுறை கொண்டு வருவாரா, இல்லை திரு சன்மாஸ்டர் சில முரண்களை முன்வைக்கிறார், எந்த ஆட்சி வந்தாலும் கூட அவருடைய அணுகுமுறையில் பெரிதாக மாற்றம் இருக்காது என்கிற சொல்கிறார். நம்பிக்கை வருதா இல்லை அவநம்பிக்கை தொடருமா? இலங்கை தீவினுடைய எந்த அரசியல் சிக்கலையும் அணுகும்போது அந்த இரண்டு தேசங்களை கொண்ட ஒரு தீவு நாடு, தேசம்னு சொல்ல கஷ்டமானதா, இரண்டு மொழி சமூகங்கள், ஒன் நேஷன் டூ லாங்குவேஜஸ் ஒன் நேஷன், ஒன் லாங்குவேஜ் டூ நேஷன்ஸ். இது பண்டாரநாயக்கா சொன்னார், கொல்வின் டி சில்வா சொன்னார், எத்தனை பேர் சொன்னாங்க. அந்த சிக்கலுக்கு இன்று வரை தீர்வு காணப்படலை. சிங்கள பேரினவாதம் என்பது அந்த அரசமைப்பாகவே இருக்குது. இந்த அரசமைப்பை இயற்றுவதிலோ இந்த அரசமைப்பு பேரவையில் பங்கேற்பதிலோ தமிழர்களுக்கு எந்த பங்குமே இல்லை. தந்தை செல்வா வெளிநடப்பு செய்து வந்துட்டார். அதுக்கு பிறகு 77 பொது தேர்தலில் இதை நிராகரித்து தமிழ் மக்கள் வாக்களிச்சிட்டாங்க. தமிழ் மக்களுடைய அரசியல் வேணவாவிற்கும் இந்த அரசமைப்புக்கும் தொடர்பே இல்லை. ரகளையா போராட்டத்தினுடைய ஒரு விளைவு வீச்சு, அந்த ஆதரவு இவருக்கு கிடைச்சிருக்கு. சிங்கள மக்கள் மத்தியில் பழைய தலைமைகள், பழம்பெருச்சாளிகள் மீது ஏற்பட்ட வெறுப்பு இவரை ஆதரிக்க தூண்டியிருக்கு. இவர் இடதுசாரிங்கிறதுக்காகவோ இவர் மார்க்சிய அடிப்படையில் தீர்வு காண்பார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே பொருளியல் கொள்கைகள் தான் IMFினுடைய அதே கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு தான் நடந்தாகணும், எல்லாம் பண்ணியாகணும். இப்போ இந்த மையமான இனச்சிக்கல் இருக்குது பாருங்க. நீங்கள் கேட்குறீங்க முடிவுக்கு வருமா இனப்பிரச்சனைன்னு. இனப்பிரச்சனைன்னு ஒன்று இருப்பதாக ஒத்துக்கொள்கிறவர்கள்ட்ட தான் இந்த கேள்வியை நம்ம கேட்க முடியும். இலங்கையில் இனப்பிரச்சனை என்று ஒன்று இருப்பதாக ஜனத்த விமுக்தி பிரமணாவோ தேசிய மக்கள் சக்தியோ ஒத்துக்கொள்ளவே இல்லை. இங்கு இலங்கையர்கள் தான் உண்டு. சிங்களர் தமிழர், சிங்கள மொழி தமிழ் மொழி, இந்த வேறுபாட்டையே அவங்க அடியோடு மறுக்கிறவங்க. ஊழல் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் இருக்கிறாங்க, தொழிலாளி முதலாளி இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் என்ன இல்லைன்னா தமிழ் தேசிய இனம் என்ற ஒன்று இருப்பதையே மறுக்கிறவங்க, இந்த எக்ஸிஸ்டன்ஸே மறுக்கிறவங்க. அதனால தான் வடக்கு கிழக்கு இணைப்புக்கு எதிராக வழக்காடி அதை பிரிக்க செஞ்சாங்க. இந்த ஆழிப்பேரலையின் போது தமிழர்களுக்கு உதவி கொடுப்பதற்கான பீட்டோம்ஸ் அமைப்புக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தாங்க ஜேவிபி. இந்த இன அழிப்பு போரை நடத்துவதற்காக 2005 ராஜபக்ஷ தேர்தலில் நிற்கும்போது அவரை தீவிரமாக ஆதரித்த 2 கட்சிகள் ஜேவிபியும் ஹேல உரிமையாவும், இந்த 2 கட்சிகள் தான் அவரை தீவிரமாக ஆதரித்து வேலை செஞ்சவங்க. என்ன உறுதிமொழி அடிப்படையில்னா, அமைதி பேச்சுவார்த்தையை நிறுத்திவிட்டு ரணில் ஏற்படுத்தி இருக்கிற புரிந்துணர்வு உடன்படிக்கையை கிழித்தெறிந்து விட்டு போர் தொடுக்க வேண்டும், புலிகளை அழிக்க வேண்டும் என்று சொன்னவங்க. சிங்கள இளைஞர்கள் படையில் சேர மறுத்த போது இதே அனுரகுமாரா படைக்கு ஆள் சேர்த்து கொடுத்தார். தங்கள் இளைஞர்களை எல்லாம் போய் படையில் சேருங்க, தமிழர்களோடு சண்டை போடுங்கள்னு கொடுத்தார். சரி, எல்லாம் போகட்டும், பழைய கதை அதெல்லாம். இப்போ நான் ஒன்று தான் கேட்குறேன். ஐநாவில் இப்போ அண்மையில் தீர்மானம் வந்துச்சு. அதாவது உங்களுக்கு 2009 இன அழிப்புலேருந்து அடுத்தடுத்து ஐநா கூட்டங்களில் தீர்மானங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. கடைசியாக 2015 ரணில் பிரதமராகவும் மைத்ரிபால அதிபராகவும் இருக்கும்போது இலங்கையும் சேர்ந்து முன்மொழிந்த ஒரு தீர்மானம். அதுக்கு ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கணும், தீர்ப்பாயம் அமைக்கணும். அதில் காமன்வெல்த் நாடுகளைச் சேர்ந்தவர்கள், நீதிபதிகள், மற்றவர்கள்லாம் ஈடுபடணும். இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், சாட்சிகளை பாதுகாக்கணும், எல்லாம் ஒத்துக்கிட்டு அது யுனானிமஸ் ரெசல்யூஷன். தலைமைத்துவ நாடுகள் இந்தியா, இலங்கை எல்லாம் சேர்ந்து எடுக்கிற தீர்மானம். இதற்கு முதல்ல ஒரு அவகாசம் கேட்டாங்க. 1 வருடம் கொடுங்க, 2 வருடம் கொடுங்க, எல்லாம் தள்ளி போட்டாங்க. இப்போ கடைசியாக இவங்க வந்த பிறகு, ராஜபக்ஷ சகோதரர்கள் வந்த பிறகு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வெளியே போயிடுறோம், நாங்கள் தீர்மானத்தெல்லாம் செயல்படுத்த முடியாது, எங்கள்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்கன்னு போயிட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ் மக்களின் ஆதரவையும் பெற்றிருக்கிற அனுரகுமாரா இவங்கெல்லாம் பழம்பெருச்சாளிகள்னு ஒதுக்கி தள்ளிவிட்டு தோக்கடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. அவர் ஐநாவின் தீர்மானத்தை மதிக்கிறாரா? எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய சர்வதேச சட்டங்களை மதிக்கணும்ல, எந்த நாடாக இருந்தாலும். இன்றைக்கும் ஐநாவில் அது உறுப்பு நாடு தானே, இன்றைக்கும் அது காமன்வெல்த்தில் உறுப்பு நாடு தானே. இவர் காமன்வெல்த் விட்டு வெளியே போயிட்டாரா? ஐநா விட்டு வெளியில் போயிட்டாரா அனுரகுமார்? இல்லையே. ஆனால் இப்போ என்ன பண்ணாருன்னா, நாங்கள் இந்த தீர்மானத்தை ஆதரிக்க மாட்டோம். பழைய நிலைப்பாடு தான்.
ராஜபக்ஷே எடுத்த அதே நிலைப்பாடு தான் இவருடைய நிலைப்பாடும். இப்போ தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு இடதுசாரி ராஜபக்ஷே, அவ்வளவுதான். அவரும் கூட சேப்பு துண்டு தான் போட்டிருப்பார் ராஜபக்ஷே. ஆனால் இவர் பொறுத்த வரைக்கும் இடதுசாரி சொற்களோடு பேசக்கூடிய, இடதுசாரியா உதட்டில் உச்சரிக்கக்கூடிய இன்னொரு ராஜபக்ஷே தமிழர்களை பொறுத்த வரைக்கும். நானே தமிழ் இளைஞர்கள் சில பேர் இளைஞர்கள்ட்ட பேசுறப்ப கூட அவங்க பெரும்பாலான ஆதரவை இவருக்கு ஒரு ஹீரோவா பாக்குறாங்களே. இல்லை அதான் சரிங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த ஒவ்வொரு தேர்தலில் ஒருத்தர் வந்து பெருசாக வெற்றி பெறதும் அடுத்த தேர்தலில் இல்லாமல் போகிறதும் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்த்தது. 77 நெருக்கடி நிலை முடிந்து வந்த தேர்தலில் தென் மாநிலங்களுக்கு வெளியில் வட மாநிலங்களில் ஒரு இடத்தில் கூட இந்திரா காந்தியால் ஜெயிக்க முடியல. சஞ்சய் காந்தி தோத்தார், இந்திரா காந்தி தோத்தார், அவங்க தலைவர்கள் அத்தனை பேரும் தோத்தாங்க. 91 இந்த தமிழ்நாட்டில் திமுகவில் கலைஞர் ஒருத்தர் தவிர ஒருத்தர் கூட வெற்றி பெறல. 96 ஜெயலலிதா கட்சியில் 4 பேர் வெற்றி பெற்றாங்க. ஜெயலலிதாவும் தோற்றார், எல்லா வேட்பாளர்களும் தோற்றாங்க. இது மாறி மாறி வரும். ஆனா அங்க ஒரு 2 கட்சி மாறி மாறி வந்துச்சு. இல்ல நான் சொல்றேன், 2 கட்சி ஒண்ணா நின்றுச்சு. அறகலையா வரும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா 225 எம்பியும் விலகணும்னு கேட்டாங்க. மறந்துடாதீங்க, வெறும் அதிபர் விலகணும், மஹிந்த போகணும், கோட்டபாயா போகணும்னு மட்டும் அவங்க கேட்கல. சிஸ்டம், ஹோல் சிஸ்டத்தை எதிர்த்தாங்க. பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பதவி விலகணும்னு கேட்ட ஒரு புரட்சி அது. அறகலையா என்பது சிங்கள மக்களுடைய ஒரு புரட்சி இயக்கம். இந்த அதே அறகலையா போராட்டத்துக்கு நடுவில் தான் முள்ளிவாய்க்காலுக்காக வருத்தப்பட்டெல்லாம் மத குருமார்கள், பௌத்த குருமார்கள்லாம் பேசுனாங்க. உங்களுக்கு சிங்கள மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் சேர்ந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்து பல்கலைக்கழகத்தில் கூட்டறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க. எல்லாமே நடந்துச்சு. இது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு. அதை பயன்படுத்தி கொண்டு, அறகலையா எழுச்சி பயன்படுத்தி கொண்டு இவர் இந்த ஜேவிபிங்கிற பேர் வந்து எடுபடாது, மக்களுக்கு அந்த பழைய ஞாபகம் வரக்கூடாதுன்னு அந்த பேரை மறைச்சு இந்த என்பிபி, நேஷனல் பீப்புள்ஸ் பவர் என்று சொல்லி ஒரு தோற்றத்தை, ஒரு கூட்டணி மாதிரி எல்லா கட்சியுமே மாறிட்டாங்க. இப்போ இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா சஜித் பிரேமதாசா, அவர் ஒரு புதுசாக ஒரு பேரோட வர்றாங்க. ஐக்கிய மக்கள் கட்சி. ஆமாம், அவங்க ஒரு பேரோட வர்றாங்க. சிங்களத்தில் ஒரு பேர், தமிழில் ஒரு பேர். அதே போல் ராஜபக்ஷே, அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா முட்டு கட்சி. இந்த முறை முட்டு மலரவே இல்லை, கருகியே போச்சு. ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல. அவங்க ஏதோ ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு இதில் ஒன்று என்ன பார்க்க, 2 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. 2 இடம். ஒன்று வந்து இது வருது, தேசிய பட்டியலில் வருது. இல்லை இதில் என்ன நம்ம ஒரே ஒன்று வித்தியாசமாக நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ இந்தியாவில் சில நேரம் 20% ஓட்டு வாங்கினோட ஒரு இடம் கூட கிடைக்காது. ஆனால் இந்த ஒரு விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் என்ன இருக்குன்னா, எல்லா இடத்துலையும் போன முறை தோற்று போனார் ரணில். ஒரே ஒரு இடத்துல லிஸ்ட்டில் அவர் உள்ளே வந்துட்டார். உங்களுக்கு அதே போல் கடந்த கால தமிழர்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி இப்பயும் ஒரு கட்சி வந்து வரலாம். ஒரு இடம் கூட ஜெயிக்கல. சின்ன தேசிய பட்டியலில் ஒரு இதெல்லாம் சின்ன டெக்னிக் மட்டும்தான். ஆனால் எலெக்ஷனில் சென்ட்ரல் இஷ்யூ இருக்கு பாருங்க. அந்த சென்ட்ரல் இஷ்யூ தமிழர்கள் தொடர்பானது அல்ல, தமிழர்களுக்கான நீதி கிடைப்பது பற்றியது அல்ல. நான் தமிழர்களையே விட்டுருவோம். சிங்களவர்களில் கொல்லப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. பிரகீத் எக்கனலி ஹோடா நீதி கிடைக்க போகுதா? அனுரா என்ன பண்ண போகிறார்? இந்த குற்றவாளிகளை கைது பண்ணி இராணுவ அதிகாரிகளை உள்ளடைக்க போகிறாரா? பழைய அதிபர்கள் மன்னிச்சு விட்டுட்டாங்க, கண்டுபிடிச்சாச்சு. சிஐடி வச்சு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாச்சு, விட்டுட்டாங்க. நம்ம சிவராமு தராக்கி பத்திரிகையாளர், இராணுவ ஆய்வாளர், அவரை கொலை பண்ணாங்க, சான்றுகள் வந்துடுச்சு. இப்போ இதே ஈஸ்டர் தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் ஒத்தபய வரைக்கும் பங்கு இருக்குங்கிற அளவுக்கு சான்றுகள் வந்துடுச்சு. அந்த ரஞ்சித் பெர்னாண்டோன்னு அவங்களுடைய கிறிஸ்தவ தேவாலய தலைவரே குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்? இந்த குற்றவாளிகள் மேலே நடவடிக்கை, அதுக்கெல்லாம் நீதி கிடைக்க போதா? இந்த கேள்வியெல்லாம் இருக்குது, செய்யட்டும் பார்ப்போம். ஆனால் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அவர்களுடைய வாழ்வில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வருவாது. அவர்கள் தொடர்ந்து போராடித்தான் தங்களுடைய உரிமைகளை மீட்டாகணும். இது ஒரு தற்காலிக மயக்கம். இதை வச்சு நம்ம பெருசாக முடிவு பண்ண வேணாம். இப்போ இந்த தமிழர் கட்சி ஒரு 2-3 இடத்துல ஜெயிச்சுட்டாங்க, தமிழ் தேசியம் வென்றுடுச்சுன்னா நம்ம ஆறுதல் அடைய வேணாம். தமிழ் தேசிய கோரிக்கைகளை முன்வைத்து வென்றார்களாங்கிறது தான் முக்கியம். கஜேந்திரகுமார் ஒருத்தரை தவிர வேறு யாரும் தமிழ் தேசிய கோரிக்கைகளை முன்வைத்து தேர்தலில் போட்டி போடலை. அது பொது வேட்பாளர் நிற்கும் போது நம்ம அதனால தான் ஆதரித்தோம். பொது வேட்பாளர் வந்து பொதுவான கோரிக்கையில் வச்சாங்க, தேர்தல் அறிக்கை. இது நீடிக்கலை. பார்லிமெண்ட் எலெக்ஷன் எல்லாம் உடைஞ்சு துண்டா போயிட்டாங்க. அதுதான் சில கேள்விகளை எழுப்புது. தமிழர் கட்சிகளுக்குள்ளாக ஒரு ஒற்றுமை, ஒரு கூட்டு தலைமை ஒன்று உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டான். அந்த வெற்றிடம் கூட அது வர்றதுக்கு என்னன்னா, கோரிக்கைகளில் ஒற்றுமை வந்தால் தான் ஆட்களுடைய ஒற்றுமை வரும். நீங்கள் தேர்தலில் எப்படியாவது ஜெயிச்சாகணும், அது மட்டும்தான் நோக்கம் என்று சொன்னால் சிதறித்தான் போகும். அதுவும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு.